அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ஜீனா ஷஹாப்தீன் மன்சூர். குர்ஆனிய சிந்தனை ஜுஸு அம்ம தஃப்சீர் தொடர் செய்து கொண்டு இருக்கின்றேன். ஜுஸு அம்ம பாகம் 1 சூரத்துல் ஃபாத்திஹாவை முடித்திருக்கின்றேன். இன்று குர்ஆனிய சிந்தனை ஜுஸு அம்ம தஃப்சீர் பாகம் 3 சிறிய ஆயத்துக்களிலிருந்து நாங்கள் ஆரம்பிப்போம். 3ஆம் பாகத்தின் முன்னுரையை சுருக்கமாக இங்கு முன்வைக்கின்றேன். ஜுஸு அம்மவின் இம்மூன்றாம் பாகம் 2 பகுதிகளை கொண்டிருக்கின்றது. முதலாம் பகுதி முன்னைய அத்தியாயங்களின் கருத்து தொடரில் வந்த அத்தியாயங்கள் ஆகும். அத்தியாயம் ஜல்சலா மிக பெரும் புவிநடுக்கம் என்பதிலிருந்து அத்தியாயம் அல் அஸ்ர் காலம் என்பது வரையிலான பகுதியாகும். இவை மறுமையின் கூலியை மையப்படுத்திய அத்தியாயங்களாகும். 2வது பகுதி அத்தியாயம் ஹுமஸா குறை கூறும் போக்கு கொண்டோர் என்பதிலிருந்து அல் குர்ஆனின் இறுதி வரையிலான அத்தியாயங்களாகும். அவை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது தூது மீது எழுந்த எதிர்ப்புகளை மையப்படுத்தி பேசும் அத்தியாயங்களாகும். இங்கே காணப்படும் அனைத்து அத்தியாயங்களும் மிகச் சிறியவை. எண்ணிக்கையில் 11க்கும் குறைந்த வசனங்களை கொண்டுள்ளன. 3 வசனங்களை மட்டும் கொண்ட அத்தியாயங்களும் இங்கு காணப்படுகின்றன. அத்தியாயங்களின் வசனங்களும் பெரும்பாலும் 3 அல்லது 4 சொற்களை மட்டும் கொண்ட மிகச் சிறிய வசனங்களாகவே உள்ளன. சிலபோது ஒரே ஒரு சொல்லை அல்லது 2 சொற்களை மட்டும் கொண்ட வசனங்களையும் இங்கு அவதானிக்கின்றோம். இவ்வாறு சொல்ல வரும் விஷயங்களை இரத்தின சுருக்கமாகவும் ஆழ்ந்த கருத்து பொதிந்ததாகவும் பல சந்தர்ப்பங்களில் ஒரே நேரத்தில் பல கருத்துக்களை கொடுக்கக்கூடியதாகவும் அமைந்துள்ளமையே இந்த அத்தியாயங்களின் சிறப்பம்சங்களாகும். இதற்கு நாம் இங்கே உதாரணங்கள் கூற வேண்டியதில்லை. ஏனெனில் இந்த நூலின் உள்ளே போய் ஒவ்வொரு அத்தியாயத்தையும் வாசிக்கும் போது இந்த உண்மை மிக தெளிவாக விளங்கும். அல் குர்ஆன் சிந்தனைகளையும் கருத்துக்களையும் மட்டுமல்லாது இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்வின் சீர்திருத்த போராட்டங்களையும் உள்ளடக்கியுள்ளன. அதுவும் அல் குர்ஆனின் ஒரு பகுதியாகும். அப்பகுதியின் சில நிகழ்வுகளையே இங்கு அந்த அத்தியாயங்களில் நாம் காண்கின்றோம். இப்போது இதனை சற்று விளக்கமாக கூறுவோம். அல் குர்ஆன் ஷேக் அல் கஸ்ஸாலி சொல்வது போல் ஒரு பத்திரிகை போன்று இயங்கியது. அது சிந்தனைகளையும் கருத்துக்களையும் முன்வைத்தது. அப்போது எழும் கேள்விகளுக்கு பதில் கூறியது. மோசமான அர்த்தமற்ற நேர்மையின்றி சேறு பூசுவதையே நோக்கமாக கொண்ட விமர்சனங்களை சாடியது. தனது சிந்தனையை சுமந்து செல்வோருக்கு ஆறுதல் கூறியது, உறுதிப்படுத்தியது, பொறுமையையும் சகிப்புத்தன்மையையும் உபதேசித்தது. இந்த வகையில் சிந்தனைகளோடும் கருத்துக்களோடும் போராட்ட வாழ்வின் இப்பகுதிகளையும் இறைவன் அல் குர்ஆனின் ஒரு பகுதியாக இறக்கினான். அத்தகைய வசனங்களின் போக்கும் ஒழுங்கும் கீழ்வருமாறு அமைந்துள்ளன. 1. ஹிஜ்ரத்திற்கு முன்னால் இறங்கிய மக்காவின் அத்தியாயங்களை பொறுத்தவரையில் இத்தகைய போராட்ட நிகழ்வுகளுக்கென்று அத்தியாயங்களை ஒதுக்கி தனியாக விலக்கியிருப்பதை இங்கே நாம் பார்க்கும் சிறிய அத்தியாயங்கள் சிலவற்றில் மட்டுமே காண முடியும். மிக பெரும்பாலும் அத்தியாயங்களின் இடையிடையே தான் இத்தகைய நிகழ்வுகள் சம்பந்தப்பட்ட வசனங்கள் காணப்படுகின்றன. 2வது, அல் குர்ஆன் இந்த எதிர்ப்பு நிகழ்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவற்றை மையப்படுத்தி அவற்றுக்கு மறுப்பு சொல்வதில்லை. குறிப்பிட்ட அத்தியாயத்தின் பொது ஓட்டத்தோடு அதற்கு மறுப்பு சொல்லி செல்லும் போக்கையே அது கொண்டுள்ளது. குறிப்பிட்டதொரு எதிர்ப்பு நிகழ்வை மட்டுமே சொல்ல வந்த அத்தியாயங்கள் கூட அதனை மையப்படுத்தாமையை நன்கு அவதானிக்க முடியும். உதாரணமாக இப்பகுதியில் வரும் அத்தியாயம் அல் கௌசர் 108வது. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரது ஆண் பிள்ளைகள் மரணித்தமையால் அவர் சந்ததியற்றவர் என்ற சாடலுக்கு பதில் கூறுவதை பின்னணியாக கொண்டது. ஆனால் அதனை தலைப்பாக அது கொள்ளவில்லை. அந்த அத்தியாயத்தின் இறுதி வசனத்தை வாசிக்கும் போது மட்டுமே அக்கருத்தை உணர முடியும். அத்தியாயம் அல் ஹுமஸா 104. இறை தூதை ஏற்றுக்கொண்டோரை இழிவுபடுத்தி சமூகத்திற்கு காட்டும் எதிர்பிரசார உத்தியை மறுதளிப்பதை பின்னணியாக கொண்டது. ஆனால் அத்தியாயம் மக்களை இழித்துரைத்தல் என்பது அழிவு தரும் குற்றம் என பொதுவாக விளக்கும் வகையில் தன் போக்கை அமைத்து கொண்டுள்ளது. எதிர்ப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவற்றை மையப்படுத்தி பேசுதல் அந்த எதிர்ப்பின் அளவை விட அதனை மிகைப்படுத்தி காட்டியதாக அமையும் என்பதும் அதன் விளைவாக சத்தியத்தை சுமந்து நிற்போர் ஓரளவு மனரீதியாக பலவீனப்படக்கூடும் என்பதும் அல் குர்ஆனின் இப்போக்குக்கு ஒரு உதாரணமாகும்.
அத்தோடு எதிர்ப்புகளை மையப்படுத்தி பேசுவது சீர்திருத்த களத்தில் இருப்போரை தமது சிந்தனைகளையும் கருத்துக்களையும் கவனமாகவும் அழகாகவும் முன்வைப்பதை விட்டு திசை திருப்புவதாகவும் அமையும். அதேவேளை அவர்கள் சீர்திருத்த பாதையில் தாம் விடும் தவறுகளை எதிரிகள் மீது சுமத்தும் நிலையையும் தோற்றுவிக்கும். எதிரி அவனது சூழ்ச்சி சதி என்று அவர்களின் சிந்தனையின் ஒரு கணிசமான பகுதி எதிர்களை சுற்றி வரும் நிலை தோன்றும். அல் குர்ஆனின் இப்போக்குக்கு இது ஒரு மிக பிரதானமான காரணமாக இருக்க முடியும் என உறுதிப்படுத்தி கூற முடிகிறது. மதீனாவில் இறங்கிய அத்தியாயங்களின் போக்கும் இதுவே ஆகும். ஆயினும் சில வேறுபாடுகள் அங்கே காணப்படுகின்றன. அக்கருத்தை மதீனாவில் அத்தகைய வசனங்களின் போது பார்ப்பதை பொருத்தமாக அமையும் என்ற வகையில் இங்கே நாம் அது பற்றி விளக்குவதை தவிர்த்துக் கொள்கிறோம். அல் குர்ஆன் எல்லா காலத்திற்கும் உரியது என்ற கருத்தை விதிவிலக்கின்றி மிக பொதுவாக புரிந்து இங்குள்ள அத்தியாயங்களை நுணுக்கமாக நோக்காது அவை அனைத்தையுமே எமது காலத்தின் மீது பிரயோகிக்க முடியும் என்று புரிவது மிக தவறானதாகும். ஏனெனில் எதிர்ப்பு, அதன் போக்கு, அதன் உத்திகள் என்பவற்றை தீர்மானிப்பது குறிப்பிட்ட சமூகம், அதன் வழக்காறுகள், சமூக ஒழுக்கங்கள், குறிப்பிட்ட கால சூழல் என்பனவையாகும். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது சீர்திருத்த செயற்பாட்டிற்கும் இது பொருந்தும். அரபு சமூகம் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்க்க கையில் எடுத்துக்கொண்டது தமது சமூகத்தின் காணப்பட்ட அப்பின்னணியில் அமைந்த உத்திகளேயாகும். இப்பின்னணியில் அது சம்பந்தப்படும் வசனங்களை நேரடியாக இன்னொரு காலத்தின் மீது முனைவது தவறாக முடியும். சிலவேளை பிழையான முடிவுகளுக்கும் தவறான வழிமுறைகளை ஆக்கிக் கொள்வதற்கும் அது காரணமாக அமைந்து விடலாம். அவ்வாறு முஸ்லிம் சமூகத்தில் உள்ளே முன்னெடுக்கப்படும் சீர்திருத்த முயற்சிகளின் போது இந்த அத்தியாயங்களின் கருத்துக்களை நேரடியாக பொருத்த முனைவது மிக பெரும் தவறாக அமைந்துவிடக்கூடும். குறிப்பாக பல்லின சமூக ஒழுங்கில் வாழும் எமது சூழல் மிகவும் வித்தியாசமானது. இந்நிலையில் இத்தகைய அத்தியாயங்களின் வசனங்களை இந்த சூழல் மீது ஏற்றி பிரயோகிக்க முனைவது பெரும் தவறாக அமைந்துவிடும். அத்தியாயம் அல் காஃபிரூன் விளக்கும் குறைசி தலைமைகள் முன்னெடுத்த சமரச பேச்சுவார்த்தையையும் அதற்கான பதிலையும் இங்கே தோன்றும் ஏதாவது ஒரு நிகழ்வின் மீது பிரயோகித்து விடக்கூடாது. அவ்வாறே இங்கே சாபமிடுவதற்காக அபூ லஹப் ஒருவனை தேடக்கூடாது. இவ்வாறுதான் அடுத்த அத்தியாயங்களும் ஆகும். இந்த அத்தியாயங்களும் தரும் படிப்பினைகளையும் பாடங்களையுமே நாம் ஆழ்ந்து கவனத்திற்கொள்ள வேண்டும். கண்டிப்பாக இறைவன் இந்த அத்தியாயங்களை நிறைய கருத்துக்களையும் படிப்பினைகளையும் தரும் வகையிலேயே அமைத்துள்ளார். அவை அத்தியாயங்களுக்கான விளக்கத்தின் போது ஆராயப்பட்டுள்ளன. வாசகர்கள் அவற்றையே நன்கு கவனத்திற்கொள்ள வேண்டும். இவ்விடத்தில் வாசகர்கள் கவனத்திற்கு இன்னும் சில விடயங்களை குறிப்பது பொருத்தம் என கருதுகிறேன். இங்கே விளக்க உரைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அல் குர்ஆனின் அத்தியாயங்கள் மிகச் சிறியவை என்பதால் வாசகர்கள் அவற்றை கவனம் தவறாது இலகுவாக படிக்க முடியும். அந்த வகையில் அல் குர்ஆனின் ஆழத்தையும் நுணுக்கத்தையும் புரிந்து அதன் அற்புதத்தன்மைக்கான காரணத்தையும் ஓரளவு புரிந்து கொள்ள முடியும். இவ்வாறு ஒவ்வொரு வாசகனும் இதன் மூலம் தனது ஈமானிய நிலையை கூட்டிக் கொள்வாராயின் அது இவ்விளக்க உரைகள் எழுதப்படுவதன் இலக்கை அடைந்ததாக அமையும். அதுவே எழுத்தாளனுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருவதாக அமையும். ஜுஸு அம்மா விளக்க உரையில் அதன் சுருக்கத்தையே இங்கு நான் முன்வைக்கின்றேன். காரணம் அது நீண்டதொரு விளக்கமாக இருப்பதனால் நேரத்தை கவனத்திற்கொண்டு அதனை சுருக்கமாக முன்வைக்கின்றேன். அதே நேரம் பலதரப்பட்ட வயதுடையவர்கள், பலதரப்பட்ட அறிவு பின்னணி கொண்டவர்கள் இதனை பார்க்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். எனவே இதனை ஆழமாக படிக்க விரும்புபவர்கள் இந்த புத்தகத்தை எடுத்து முழுமையாக வாசித்துக் கொள்ளுமாறு பரிந்துரைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன்.